தலைவீழ்ச்சி ஆடுது. இப்ப 2026 இருக்கிறோம். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாரும் சாதி ஒழிக்க முன் வர மாட்டாங்க. சாதி பிரச்சனை நடந்தாலும் தக்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. 2026 நாம் தமிழர் கட்சி அரசு வந்தா சாதி ஆதிக்கின் பேரில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அப்புறம் 12 லட்சம் ஏக்கர் பஞ்ச நிலம் முழுக்க பட்டியல மக்கள் போற நிலத்தை எவ்வளவு சீக்கிரம் மீட்டு எடுத்து கொடுப்பீங்க? 142 கோடி மக்களோட தலையெழுத்த மாத்திர பாபா சாஹேப் அம்பேத்கரோட சிலை கூண்டுக்குள்ள நிக்குது. எவ்வளவு சீக்கிரம் எடுத்துருவோம் இவரு நீ அப்ப நம்ம புரட்சியாளர் சிலை மட்டும் இல்ல, நம்ம தாத்தா முத்துராமலிங்க, தாத்தா காமராஜ் எல்லாரும் சிலையும் தான் இருக்கு. வந்தயமானம் சிலையெல்லாம் திறந்துருக்கு. நம்ம சிலையெல்லாம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, விடுதலை பெற்ற பிறகு சிறையில் தான் இருக்காங்க. அதெல்லாம் உடச்சிடும், கண்காணிப்பு கறி வச்சிடும், தொட்டா தூக்கிடும். நீ வந்து கவலைப்படாத, ஒழிச்சிடும். பஞ்சமி நிலத்தை மீட்டும். அந்த பல தடவை என்ன போராடி இருக்கேன். இப்போ இந்த தடவை அறிவிப்பேன், சொல்லுவேன். இந்த 12 லட்சம் ஏக்கரை எந்த கொம்பாதி கொம்பட்டு இருந்தாலும் எடுக்கிறோம். அதை வந்து நமக்கு பாரதத்தை வேண்டிய வேண்டாத கிடையாது. ஏன்னா எனக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் சாதி ஒழிப்பு தானே, அதுவே செத்து ஒளி. நீ கவலையே படாத. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சாதிக்கு கொலை செய்யாத, சாதியை கொலை செய்ய. புரியுதா உனக்கு? நீ சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோடு பழகவே மாட்டோங்கிறத நம்ம கோட்பாடு. அது அந்த எண்ணமே வராத அளவுக்கு இந்த சமூகத்தை மாத்திமே விளையாடணும், படிக்கணும், வேலை இது பண்ணணும். அப்ப இந்த சாதியை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வெட்டி பேச்சு பேசி குழந்தை பேசிக்கிட்டு இந்த அதிகரி சரக்கு போட்டு மக்களை வந்து நாங்கெல்லாம் யார் தெரியுமா வந்து நீங்க வேற நீயே ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை, அதில் பெரிய அடிமை, சின்ன அடிமை அதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். அது முன்னாடி நிக்கிறேன் பொறுப்பு. இப்ப நான் இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன விளக்கேற்றணும், அங்க கந்திரி ஆக்கணும். சரி, நீங்க ஆக்கணும், கூட வரேன். நீங்க விளக்கேற்றணும், வாங்க கூட வரேன். அவரவர் வழிபாடு அவரவருக்கு. உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதம் சிறந்தது வழிபாடு. சண்டை இருக்காது, பொண்ணா இருக்கு. சரியா? வேற இங்க 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 என்னன்னா, சாதி மதம் இல்லாத இது ஒரே மண்ணாகணும், ஒரு தாய் மண்ணாகணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. அதனால அதை சரி பண்றேன், நீ கவலைப்படாம. தேர்தல் அறிக்கை என்ற முறையில் இல்லாத ஆட்சியின் செயல்பாட்டு வரை இந்த ஆட்சி எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் மாறுதலை செய்யுது, இதுவரை இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு, இங்க இருக்கிற அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு, அதுல இருந்து நம்முடைய அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடு, ஆட்சி முறை எப்படி மாறுது அப்படிங்கிறது எழுத்து வடிவில் அச்சு ஆவணமா கொடுக்குறோம். அதோட உங்களுக்கு தெரியும், வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைந்து போயிட்டதுனால காணொலி ஆவணமாகவும் கொடுக்கும். எப்படி நம்ம ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதில் உங்களுக்கு நிறைய ஒவ்வொன்றும் வந்து நீண்ட நேரம் ஓடக்கூடிய ஆவணங்கள். அது அவ்வளவு திரையிட்டு காட்ட முடியாது, உங்களுக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால முன்னோட்டம் மாதிரி, சின்ன முன்னோட்டம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மாறும், இப்படி செய்கிறோங்கிறத நான் போட்டு திரையிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதனால் இது வந்து ஒரு கனவு. உங்களுக்கு பலமுறை கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள், எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, என் நாட்டை இப்படி மாற்றி படைக்கணும். அந்த கனவை இப்போ உங்கள் கையில் அந்த அச்சாவணமாகவும் காணொலி ஆவணமாகவும் உங்கள் கண்களுக்கு விரித்து வைக்கிறோம். அப்புறம் திருப்பி பரப்புரையில் தொடர்ச்சியாக இது மாதிரி திரையிட்டு காட்டும். நம்ம ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில் மருத்துவம் எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து எடுக்கிறோம், இப்போ தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இப்போ தாய்மை பசுமை பொருளாதாரம்னா என்ன, நான் வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாமல் எப்படி ஒழிக்கிறேன், வறுமை ஏழ்மை எப்படி இல்லாத போக்குறோம். இது எல்லாமே சார்ந்தவங்களோட நம்ம கனவுல உலக நாடுகள்ல எப்படிலாம் நிர்வாகம் இருக்குது, எப்படிலாம் இருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்ம நாடு எப்படி இருக்குது. 60 ஆண்டுகள் ஆண்டு தலைநகர்லேயே பயணிக்க பாதை இல்லை, பேச்சு பயன் இல்லை. அப்போ விமர்சன அரசியலை தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்தியலை, கோட்பாட்டை, செயல்முறை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன்வச்சு நிற்கிறோம். இப்போ நிற்கிறவங்க எல்லோருக்கும் வந்து இந்த அச்ச ஆவணத்தை அந்த செயல்பாட்டு வரைவில் உங்கள் முன்னாடி வெளியிடுவதில் நான் மகிழ்கிறேன். அது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவுங்க, விமர்சிங்க, அது கருத்துக்களை எடுத்து வைங்க. அதில் நல்லது இருந்தால் சொல்லுங்க, நல்லது இருந்தால் தள்ளுங்கள். ஆனால் எப்படியோ அதை கொண்டு போய் சேருங்க. எனக்கு கடந்த காலங்களில் நான் வெளியிட்டு அதை யாரும் போய் சேரல. இது சாத்தியமில்லாத சொல்றாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, எனக்கு சாத்தியம் இருக்கு பாருங்கன்னு காட்டுவேன். அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் புரட்சி. நாங்கள்
சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறார் புரட்சியாளர் செய்கிறார். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என்று உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறகு. அதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்கிறார். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். வெறுங்காலோட நடந்த கல்லு முள்ளு குதிச்சு செருப்பு தேர்ந்தெடுத்து படைச்சிட்டேன். தொலை தூரத்தில் இருக்கிறவங்களோட பேசணும்னு தோணுச்சு, தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிட்டேன். வானத்தில் பறக்கலாம் தோணுச்சு, பறந்த பார்த்தேன், நம்மளும் பறக்கணும் படைச்சிட்டேன். தண்ணியில் மிதந்து பயணிக்க நினச்சேன், படகு வந்துச்சு, அப்புறம் கப்பல் வந்துச்சு, வேகமாக போகணும்னு நினச்சேன், மயில் வந்துச்சு. இவ்வளோதான், தேவைதான் படைக்குது. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கணும்னு இருந்துச்சு, ஒரு ஒளி வாங்கி வந்துச்சு, ஒரு ஒளி வரிக்கு வந்துச்சு, இருளில் இருக்கிற மின்சாரம் வந்துச்சு. அப்படிதான் தேவைதான் படைக்குது. இது தேவையா இல்லையா, அதுதான் இங்கே இப்போ இருக்கு. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை. இந்த கட்சியை வீழ்த்தி இந்த கட்சியை வைப்பது, இவரை வீழ்த்தி இவரை பதவியில் அமர்த்துவது அல்ல. இங்கே கட்சி மாறுது, ஆட்சி மாறுது, ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா தான் இங்கே கேள்வி. இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் வாக்காசு கொடுப்பாங்க, இவங்க வந்தாலும் வாசு கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இன்னொருத்தர் 2500 கொடுப்பாரு. இது சரியா இல்லை. இந்த ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய கனவு, அந்த கனவை சுமந்து ரொம்ப நாளாக நடந்து வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு, மற்றவங்களுக்கு தேர்தல் கணம், எங்களுக்கு ஒரு போர்க்கனவு.